அண்ணனை மீட் பண்ணிட்டு போனீங்கன்னா போதும். அவ்வளவுதான். யாரும் இயற்கைக்கு மாறுறங்கிற பெண்ணாக கெமிக்கலுக்கு வந்து வேலையே எல்லாம் போயிடும். வருமானம் கூடி வருமானம் கண்டிப்பா கூடி வரும். குறைமான டெஃபினட்டா குறையாது. இருக்க அடுத்த கட்ட என்ன பாத்தீங்கன்னா 420 கிராம் தான் தேங்காய் வந்துருதுங்க. சரி, இப்ப 460 வந்து 500 வந்து 520 வந்துருச்சு. அவ்வளவு வந்துருச்சு கிராம். எனக்கு ஆச்சரியமா இருக்கு. இதுல போட்டு 520 கிராம் வந்து இந்த ஏரியா சுத்து வட்டாரம் எல்லாத்தையுமே நீங்க எல்லாத்தையும் கேட்டு போன் பண்ணி. ஆனா உங்களுக்கு ஆனா நம்ம 420 430 தாண்டது இல்லைங்க. ஆனா எரு ஃபுல்லா வைக்கிறேங்க. யூரியா பாத்தீங்கன்னா 50 மூட்டை 60 மூட்டை இறச்சி விடுறாங்க. யூரியா வச்சு ஏத்திடுவாங்க. பொட்டாசு கிருதுன்னு வச்சிருவாங்க. வெச்சுமே வர மாட்டேங்குதுன்னா நீங்க என்ன சொல்றீங்க? 520 கிராம் அப்படின்னு கணக்கு போட்டு சொல்லுங்க. இப்ப காய் வியாபாரிகளும் முந்தானே ஒரு வாக்குவாதம். கண்டிப்பா வராதுங்க. நீ அவுட் நீ பாக்கு போட்டு பாருங்க. பார்த்து போயிருக்காங்க. சரி, பாக்கு போட்டு மத்த அவுட் விட நம்ம என்ன பண்றோம்? ஒண்ணுமே பண்றல. இதுதான் ஆச்சரியமான இது. விஷயம் வந்து ஒண்ணுமே பண்ணக்கூடாது. இயற்கை ஆண்டவன் எல்லாம் கொடுத்திருக்கான். இந்த விஷப்பூடு வளர்றதுக்கு ஒண்ணுமே நம்ம என்ன செய்ய போறது இல்ல. இந்த விஷப்பூடு இவ்வளவு சீக்கிரம் இப்படி கொடுங்க வராது. ஆர்கானிக் காட்டுல மட்டும் தான் இப்படி வருது. இல்லனா காடு இறுகிரும். அந்த கெமிக்கல்ஸ் இது பாத்தீங்கன்னா பூ மாதிரி வரும். பாத்தீங்களா? சும்மா அப்படி தொட்டா நம்ம சின்ன குழந்தை கூட அப்படி பிடிக்கும். காரணம் அது சாகர கண்டிஷன் இருக்குங்க. அதுக்கு போய் வாழ்றதா சாகறதா அந்த கண்டிஷன் இருக்குது. ஆனா மத்த இடத்துல பாத்தீங்கன்னா விஷப்பூடு நீங்க போய் மத்த காட்டுல கெமிக்கல் காட்டுல